என்னடா சிவகுட்டி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் கேம் ஆடினா அம்மாவுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதான் திட்டினாங்க. அமைதியா உட்காந்துருக்கேன். அப்படியா? அப்போ நாம சவுண்டே இல்லாம கேம் விளையாடலாமா? வேணாம்ப்பா. அப்பா, உங்க லேப்டாப்ல நெட் இருக்கா? ஓ இருக்கு. எங்க ஸ்கூல் வெப்சைட்டை பார்க்கலாமா? அதுல என் டிராயிங்கை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துருக்காங்க. எங்க மம்மி பார்த்துட்டு சூப்பர் சொன்னாங்க. எங்க மம்மியோட கிஸ் பண்ண சொன்னாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கப்பா. நம்ம மம்மி மட்டும்தான் பார்க்கல. இப்போ நாம பார்க்கலாம், உங்க மம்மிக்கும் காட்டலாம். அப்பா ரொம்ப நல்லப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, நாங்க என் டிராயிங்க பார்க்க போறோம். சீக்கிரம் வாங்க. வரேன்டா. நான் காட்ட மாட்டோம். இல்லப்பா? ஆமாண்டா, அதன இவ்ளோ நாள் பார்க்காம இருந்திருக்கா. அதுக்கு பனிஷ் பண்ண வேணாம், பண்ணணும். பிரசாத், நானே அதை ஆன் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சும்மா பொய் சொல்லாதம்மா. நான் எத்தனை வாட்டி சொன்னேன், நீ பார்க்கவே இல்ல. அவ டிராயிங் பார்க்கறத விட உனக்கு என்ன வேலை? அப்படி கேள்பா. அப்பாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஹே குட்டி, கால கிட்டடா. சூப்பரா இருக்குல வினோ? அது என்ன, அம்மாவை சுமாரா வரைஞ்சிருக்க? நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் வரைஞ்சிருக்கேன். கை குடுறா. உண்மையை நீயாச்சும் சொன்னியே. பிரசாத், அழகு பத்தி நீ பேசாத. கல்யாண ஆல்பம் எடுத்து பாரு, யார் அழகுன்னு உனக்கே தெரியும். நீ சொல்றா, நம்ம வீட்ல யார் அழகு? நான் தான். நீங்க ரெண்டு பேரும் என்னை விட ரொம்ப சுமாரா இருக்கீங்க. சிவானி, அம்மாவோட போன் பெட்ரூம்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. நல்லா வரைஞ்சிருக்கால. என்ன மாதிரி அவளுக்கு நல்ல டிராயிங் சென்ஸ் இருக்கு. எதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் போட்டோவா வரைஞ்சிருக்கா? அதான் கிரியேட்டிவிட்டி. அழகா இருக்குல்ல? இல்ல வினோ, இது எனக்கு என்னமோ தப்பா படுது. அவ மைண்ட்ல வேற என்னமோ இருக்கு. அம்மா, போனை காணோம். அப்பா போன்ல இருந்து ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. என் போனுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடு. அவ மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு தான் இதெல்லாம் வரைஞ்சிருக்கா. வினோ, இந்த தனிமை அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. என்ன பிரசாத் பேசுற? Are you mad? அவளுக்கு இதெல்லாம் யோசிக்கிற வயசு கிடையாது, சின்ன புள்ள. நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத. அம்மா, இதோ அவளே வரா, அவகிட்டே கேட்டலாம். சும்மா எதையாவது கேட்டு மம்மி. அவளையும் குழப்பாத. சிவு, இந்த டிராயிங் பத்தி உங்க மிஸ் என்ன சொன்னாங்க? முதல்ல நல்லா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறமா என்ன முன்னாடி கூப்பிட்டாங்க. டிராயிங் எல்லாரும் முன்னாடி காமிச்சு ரொம்ப கிரியேட்டிவா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. நான் சொல்லல, அது கிரியேட்டிவான விஷயம், அவ்வளவுதான். அது சும்மா நோண்டாத. வேற என்ன சொன்னாங்க? எல்லாரையும் கைத்தட்ட சொன்னாங்க. இந்த படத்தை நம்ம வெப்சைட்ல போடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் செம கைத்தட்டல். அப்புறமா அசம்பிளியில பிரின்சிபல் என்னக்கிட்ட வச்சு பாராட்டினாரா, அதுக்கு தான் செம கிளாப்ஸ். அன்னைக்கு எல்லாரும் இன்ட்ரோட் பீரியட்ல என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிவானி, இங்க வா. குட்டிக்கு எவ்வளவு வெக்கத்தை பாரு. இந்த டிராயிங் பத்தி உன் மிஸ் வேற ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாங்கப்பா. இதை எப்படி வரைஞ்சேன்னு கேட்டாங்க. பென்சில வரைஞ்சேன்னு சொன்னியா? இல்லம்மா, அவங்க அப்பா அம்மாவை இப்படி போட்டோ ஃப்ரேம்குள்ள வரைஞ்சியே இப்படி வரையணும்னு ஏன் உனக்கு தோணுச்சுன்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் அவங்கள மோஸ்ட்லி போட்டோல தான் பார்க்கறேன்னு சொன்னேன்ப்பா. கம்முன்னு ஆயிட்டாங்க. அப்பா, நான் கொஞ்ச நேரம் வீடியோ கேம் விளையாடவா?
சரிடா. வினோ, அவளுக்கு இந்த தனிமை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவளை நாம கேர் எடுத்துக்கலனா ரொம்ப சிக்கலாயிடும். அவ யோசிச்சு இதை வரைஞ்சிருக்க முடியாது. அவ மனசுல ஆழமா பதிஞ்ச எண்ணம் இப்படி ஓவியமா வந்திருக்கு. புரியுது பிரசாத். என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அப்பா 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 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாய். என்ன கருமத்தை குடிச்சனும். என்ன இது புது பழக்கம்? என்ன இது புது பழக்கம்? குடி, அதுவும் மிதமிஞ்சின குடி. இதெல்லாம் நல்லா இல்ல. நல்ல வேலை நைட் நீங்க வரும்போது சூர்யா முழிச்சிட்டு இல்ல, தூங்கிட்டான். ஆமா, நான் எப்படி வந்தேன்? எப்போ வந்தேன்? யார் என்ன கூட்டிட்டு வந்தது? 1 மணி இருக்கும். டிரைவர் கைத்தாங்களா உங்களை கூட்டிட்டு வந்தாரு. அங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியாது. எதுக்கும் இருக்கட்டுமேன்னு 2 இட்லியை ஊட்டி விட்டு நான் தான் உங்களை தூங்க வச்சேன். என்ன பெரிய பார்ட்டியா? இல்ல, பார்ட்டிலாம் ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல வாங்கி வச்சுதான் குடிச்சேன். ஹேங் ஓவர் ஆகுற அளவுக்கு தனியா உட்கார்ந்து குடிக்கிறீங்கன்னா? மரக்கடைக்கு 30 லட்சம் ரூபாய் பெண்டிங் ஆயிடுச்சு. அந்த பணத்தை கொடுக்கணும். ஆமா, அந்த பணத்தை நீ என்ன பண்ண? குடிக்கிறத தப்பா எடுத்துக்கிற ஆளு கிடையாதுன்னா. புதுசா ஒரு பழக்கம் இந்த வயசுக்கு மேல வேண்டான்னு தோணுது. ஒரு பிசினஸ் ட்ரீட், ஒரு சோஷியல் ட்ரீட் அப்படின்னா பரவாயில்ல. இட்ஸ் ஓகேமா. அந்த பணத்தை என்ன பண்ண?